வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸாம்பிள் 1.19 பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ பின்னுட்டு ரெண்டு செட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலேயே ரெண்டு வகையாக பார்ப்போம். ஒன்று வந்து யூனியன் ஆஃப் டூ செட்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் வந்து பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனாக யூனியன் ஆஃப் டூ செட்ஸை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. யூனியன் ஆஃப் டூ செட்ஸுங்கிறப்ப அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏங்கிறது தான் யூனியன் ஆஃப் டூ செட்ஸ், அதாவது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் யூனியன் ஆஃப் டூ செட்ஸோட ஃபார்முலா. இப்போ அதை நாம் வெரிஃபை பண்ண போகிறோம். ஏ யூனியன் பி பார்க்குறப்ப ஏங்கிற செட்டை வந்து இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்து யூனியனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. அடுத்து பிங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து நான் எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டையும் வந்து நான் யூனியன் பண்ண போகிறேன். யூனியன்னா என்னென்னா ரெண்டு செட்டையும் வந்து நான் கம்பைன் பண்ண போகிறேன். ரெண்டு செட்டையும் நான் இங்கே கம்பைன் பண்ணேன்னா எனக்கு என்னென்ன வரும்னா பி எனக்கு வரும், அடுத்து எனக்கு சி வரும், அடுத்து எனக்கு இ வரும், எழுதியாச்சு. அடுத்து ஜியும் ஹச் அதை நான் எழுதிக்கிறேன். ஜி எழுதியாச்சு. அடுத்து ஹச்சையும் நான் இங்கே எழுதிட்டேன். இது வந்து எனக்கு ஏ யூனியன் பியோட ஆன்சர். திருப்பி ரீசெக் பண்ணிக்கிறேன். பி இருக்கு, சி இருக்கு, இ இருக்கு, ஜி இருக்கு, ஹச் இருக்கு. இது ஏ யூனியன் பியோட ஆன்சர். அடுத்து பி யூனியன் ஏ பார்க்கணும். பி யூனியன் ஏங்கிறப்பையும் ரெண்டையும் கம்பைன் தான் பண்ண போகிறோம். அப்படின்னா ஏங்கிற செட்டையும் பிங்கிற செட்டையும் ஏங்கிற செட்டையும் கம்பைன் பண்ண போகிறோம். கம்பைன் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா பி கமா சி கமா ஜி கமா இ கமா ஹச்ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஏ யூனியன் பியோட ஆன்சரும் பி யூனியன் ஏவோட ஆன்சரும் எனக்கு வந்து சேமாக இருக்கிறனால ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு போட்டுறேன். இல்லைனா ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுக்கலாம். எது போட்டாலுமே கரெக்டு தான். நான் இங்கே வந்து ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு போட்டேன். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸுங்கிறப்ப ரெண்டு செட்டை வந்து இன்டர்செக்ட் வந்து பண்ணோம். அதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் பின்னுட்டு கொடுக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏங்கிறது தான் வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ், அது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட ஃபார்முலா. இப்போ இதில் சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் இருக்கிற ஏ இன்டர்செக்ஷன் பி பார்க்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறப்ப ஏங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டேன். அடுத்து இன்டர்செக்ஷனோட சிம்பிளை ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். அடுத்து பிங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எழுதிட்டேன். அதுக்கு வந்து நான் இன்டர்செக்ஷன் பார்க்கணும். இன்டர்செக்ஷனுங்கிறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். ரெண்டு இதுலேயுமே காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னா ஜி வந்து எனக்கு காமனாக இருக்குது, அடுத்து இ வந்து எனக்கு காமனாக இருக்குது, அடுத்து ஹச் வந்து எனக்கு காமனாக இருக்குது. அதை மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து பி இன்டர்செக்ஷன் ஏ பார்க்கணும். பி இன்டர்செக்ஷன் ஏங்கிறப்ப அதுலேயுமே வந்து மூணு தான் காமனாக இருக்குது. என்னென்ன காமனாக இருக்குன்னா எனக்கு இ வந்து காமனாக இருக்குது, அடுத்து ஜி வந்து எனக்கு காமனாக இருக்குது, ஹச் வந்து எனக்கு காமனாக இருக்குது. எடுத்து எழுதிட்டேன். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியும் பி இன்டர்செக்ஷன் ஏவும் ஓட ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டோட ஆன்சரும் வந்து ஈக்குவலாக இருக்குங்கிறத தான் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ் வந்து முன்னாடியே பார்த்தாச்சு. இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் வந்து இப்போ வெரிஃபை பண்ணியாச்சு. அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறனால ஹென்ஸ் வெரிஃபைன்னுட்டு நான் எழுதிக்கிறேன். ஹென்ஸ் வெரிஃபை தான் எழுதணுமான்னா கிடையாது, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ.